Statistics. Statisticsல chapter 1ல நமக்கு frequency table அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு frequency tableம் இருக்கு, contingency tableம் இருக்கு. நம்ம இப்போ சிலபஸ் பார்க்கலாம். இந்த சிலபஸ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நமக்கு frequency table, contingency table அப்படின்னு ரெண்டு டேபிள் இருக்கு. இந்த வீடியோல நம்ம frequency tableனா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். frequency table எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டு present the data. நம்ம கிட்ட நிறைய டேட்டா இருக்கும்போது அதை ஈஸியா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டேபிள் தான் frequency table. இதுல ஒரு செட்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இந்த செட்டுக்குள்ள இவ்வளவு டேட்டா இருக்கு அப்படின்னு நம்ம லார்ஜர் செட்டை ஸ்மால் குரூப்பா பிரிச்சுக்க முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். கீழே பாருங்க, frequency டேபிள்ன்றது வந்து எத்தனை தடவை அந்த டேட்டா அப்பியர் ஆயிருக்கு அப்படின்றதுதான் frequency அப்படின்றதோட அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ரெகுலரா இந்த பிளேஸ்க்கு நான் விசிட் பண்ணேன் அப்படின்றது ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி விசிட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், ஃப்ரீக்வெண்டா. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் இது மீன் பண்ணுது. ஸோ ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ டேபிள்ல நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். இங்க நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுக்க போறோம்னா, ஏஜ் ஆஃப் 934 நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் அப் டு 2020. ஸோ 2020 வரைக்கும் நோபல் பிரைஸ் வாங்கின 934 மெம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இவங்களோட ஏஜ் குரூப் என்ன அப்படின்னு ஏஜ் குரூப் வைஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இதுல எந்த ஏஜ் குரூப்ல அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியா பார்க்க போறோம். ஸோ ஏஜ் இன்டர்வல் வந்து 10ல இருந்து 19 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீக்வன்சின்றது ஒரு பர்சன். ஸோ ஒரு பர்சன் தான் இந்த ஏஜ் குரூப்ல வாங்கியிருக்காங்க. 20 to 29 ஏஜ் குரூப்ல 2% வாங்கியிருக்காங்க. அதை தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு எழுதியிருக்கோம். இது இப்ப டேபிளா பார்க்கும்போது நமக்கு ஈஸி. இந்த 934 மெம்பர்ஸோட டேட்டாவை மொத்தமா 934 பார்க்கும்போது நமக்கு ஒண்ணுமே புரியாது. அதுல இருந்து ஈஸியா ஒரு விஷயத்த எடுத்துக்க முடியாது. பட் இப்படி ஃப்ரீக்வன்சி டேபிளா நம்ம எழுதும்போது, ஓகே இந்த ஏஜ் குரூப் தான் இப்ப வந்து இதுல பார்த்தா எனக்கு 262 தான் அதிகமா இருக்கு. ஸோ 60ல இருந்து 69 ஏஜ் குரூப்ல தான் நோபல் பிரைஸ் அதிகமா வாங்கியிருக்காங்க. எங்க லீஸ்டா வாங்கியிருக்காங்கன்னா 10ல இருந்து 19 இந்த ஏஜ் குரூப் தான் லீஸ்டா வாங்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய டேட்டாவை இப்ப நம்ம ஈஸியா ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இது frequency டேபிள். இதே frequency டேபிள்ல இன்னொரு வே வந்து ரிலேட்டிவ் frequency டேபிள். ரிலேட்டிவ் frequency டேபிள் அப்படின்றது வந்து அதே வேல்யூ ஃப்ரீக்வன்சிய பர்சன்டேஜ் ஃபார்மேட்ல எழுதுறது. ஸோ நான் பர்சன்டேஜ் ஃபார்மேட்ல எழுதும்போது என்ன பண்றேன், 10 to 19 எனக்கு எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாங்க, 1% இருக்காங்க. நம்மளோட டோட்டல் பர்சன் 934. ஸோ 1 டிவைடட் பை 934. இதை டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் 0.11. இப்போ 30ல இருந்து 39க்கு நமக்கு எவ்வளவு பீப்புள் இருக்காங்க, 30ல இருந்து 39 வந்து 48 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 48 மெம்பர்ஸ் வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியா எழுதுறதா இருந்தா 48 by 934 தான் இதோட ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ. அடுத்தது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. கியூமுலேட்டிவ் அப்படின்றது ஆட் பண்ணிட்டே வருது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு யங்கர் தென் 20 வயசு கீழே வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 1. அதே 29 லெஸ் தென் 29 எடுக்கும்போது இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணி எழுதணும். கியூமுலேட்டிவ்னா ஆட் பண்ணிட்டே வரணும். இது ரெண்டும் ஆட் பண்ணா 3. அதுதான் இங்க லெஸ் தென் 30ல 3. அடுத்து லெஸ் தென் 40 அப்படின்னு வரும்போது அங்க ஏற்கனவே 3 இருந்தது. 3 plus 48 இதோட plus 3 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 51. இங்க நம்ம 51 எழுதியிருக்கோமா. அடுத்தது லெஸ் தென் 50, 49 வரைக்கும் இருக்கு. ஸோ லெஸ் தென் 50னா இதோட சேர்த்து 51 முன்னாடி உள்ள நம்பரை ஆட் பண்ணணும். 51 ஆட் பண்ணா நமக்கு 209. இதே மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டே எழுதுறது தான் கியூமுலேட்டிவ் டேபிள். ஸோ ஃப்ரீக்வன்சி டேபிள்ன்றது ஒரு டேட்டா எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்குன்னு பாக்குறது. அதை நம்ம வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டேபிளாவும் எழுதலாம், கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டேபிளாவும் ரெப்ரசன்ட் பண்ண முடியும்.